311 மில்லியன். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் பிரகாரம் பிரதிவாதிகளுக்கு 5 பிரதிவாதிகளுக்கு வழங்கப்பட்ட நியமிக்கப்பட்ட தொகையே இந்த 311 மில்லியன் ரூபாயாகும். நாம் ஆரம்பத்தை ஒருமுறை வேட்டிப்பார். 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடாத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தாக்குதலில் 269 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்தார்கள். வாழ்க்கை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறார். இந்த தாக்குதலில் ஒரு சில குடும்பங்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தார்கள். ஒரு சிலர் உடல் ரீதியாக ஊனமுற்றார்கள். இன்னும் சிலர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரணத்திலிருந்து மீண்டு வருவதற்காக இன்னும் துடிதெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த பயங்கரவாத தாக்குதலில் நடந்து 5 வருடங்கள் கடந்தும் சட்டத்தின் முன் எவரையும் நிறுத்தி இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயம் கிட்டவில்லை. இந்த பயங்கரவாத தாக்குதல்களை சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவருடைய இஸ்லாமிய போராளி குழுவான தேசிய தௌஹீத் ஜமாத் ஆகிய குழுவினர்கள் கூட்டிணைந்து நடாத்தியிருந்தார். பின்னர் இந்த தாக்குதல்களுக்கு அப்போதிருந்த அரசும் உடந்தையாக இருந்ததாக குழப்பமான குற்றச்சாட்டுகளும் வெளிவரத் தொடங்கின. மேலும் இந்த குற்றச்சாட்டுக்களை ஆராய்வதற்காக குழுக்களை நியமித்தாலும் எந்த ஒரு தகவல்களுமே வெளிவரவில்லை. எவ்வாறாயினும் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் 3 கத்தோலிக்க பாதிரியார் உட்பட மேலும் பலரால் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த ஒரு நியாயமான தீர்வை கிட்டியிருக்கின்றது. இதேவேளை பின்வரும் பிரதிவாதிகளுக்கு உச்ச நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரன், அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலத்த ஜெயவர்தன, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேவஸ்ரீ பெர்னாண்டோ, தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குனர் சிசிர வென்னீஸ் ஆகியோர் 10 மில்லியன் ரூபாய் முதல் 100 மில்லியன் ரூபாய் வரையான பல்வேறு தொகைகளை செலுத்த வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டார்கள். பிரதிவாதிகளுக்கு கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை பணத்தை செலுத்தும்படி கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தாலும் சிறிய தாமதத்தின் பின்னர் தற்போது முழு தொகையும் செலுத்தப்பட்டுவிட்டது. இப்பாரிய தொகை எங்கிருந்து வந்தது என்று எமக்கு தெரியாது. ஆனால் பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக விசேடமாக ஆரம்பிக்கப்பட்ட இழப்பீடுகளுக்கான அலுவலகத்தின் கணக்கின் பேரில் திறக்கப்பட்ட அந்த கணக்கிற்கு இந்த தொகை வைப்பிடப்பட்டுள்ளது என்பது மட்டும் எமக்கு தெரியும். இந்த 311 மில்லியன் ரூபாய் தொகையில் 62 மில்லியனுக்கும் அதிகமான தொகை ஏற்கனவே பாதிக்கப்பட்டவருக்கு வழங்கப்பட்டுவிட்டது. மீதமுள்ள பணம் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும் என்பதை மறுபரிசீலனை செய்வதற்காக உச்ச நீதிமன்றம் எதிர்வரும் நவம்பர் 18ஆம் தேதி கூடும். உயிருக்கு இணையாக எந்த ஒரு நல்ல ஒரு தீர்ப்பையும் இவ்வுலகில் யாருமே பாதிக்கப்பட்டோருக்காக தந்துவிட முடியாது. ஆனால் சட்டம் ஒழுங்கு இத்தரணியில் இன்னமும் மரணித்து விடவில்லை. நியாயமான தீர்வுகளுக்காக காத்திரு.